ட்ரெண்டிங் மூவியோடைய ப்ரிவ்யூக்கு ட்ரெண்டிங் மூவி ப்ரிவ்யூ வந்தேன். ஃபில்ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைக் தான் நான் கேட்கும்ல. ஓகே. ட்ரெண்டிங் மூவியோட ப்ரிவ்யூக்கு வந்தேன். ஃபில்ம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலை அண்ட் அவரோட ஆக்ட் பண்ணவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் பிரேம் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஃபில்ம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். ஸோ ஐ லைக் இட். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Yeah, okay. So Tamil cinema, I think this is one of the most nail-biting thrillers that I've watched. Desperation for money, எப்படி greed-ஆ மாறலாம், people-ஆ money-ஆ எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது from the start till the end super engaging-ஆக இருந்தது. Priya has done a great job. She looks great on screen and she's also done a great job when it comes to acting. Kalai சொல்லவே வேண்டாம். As for all my films, all his films that I've watched, I think he's done a great job. So that's about it. Thank you. கேட்கலையா? எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சூப்பரான ரைட்டிங், நல்ல டைரக்ஷன், நல்ல நடிப்பு, ரொம்ப படம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. பாருங்கள். கலையரசன் மச்சான், வாழ்த்துக்கள்றான். நன்றி. பேசலாமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த படத்தோட ப்ரிவியூக்கு தான் பார்த்தேன். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை கொஞ்சம் பார்த்துருக்கோம். தமிழில் இப்படி ஒரு விஷயம் பார்க்குறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சோஷியல் மீடியா டாக்ஸிசிட்டி, அதில் அந்த டாக்ஸிசிட்டினால் மாட்டிக்கிற ட்ராப் ஆகிற ஒரு கப்பல், அவங்களோட லைஃப் எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் போகுது அப்படிங்கிறது டைரக்டர் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இட் வில் பி a வெரி இன்ட்ரெஸ்டிங் வாட்ச். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். தியேட்டரில் நீங்கள் படம் பார்க்குறப்போ டெஃபினட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஐட் லைக் டு விஷ் கலை, தி டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஐட் லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஜூலை 18 படம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தியேட்டர்ஸ் போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் ஏஜிஎஸில் என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ண படம் டைரக்டர். இன்றைக்கி ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு படம் ரிவ்யூ வந்தேன். கலையரசனா அந்த பிரியாலயா 2 பேர் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக 2 பேர் தான். அந்த 2 பேரை வச்சுட்டு ஒரு ஒன் பிளேஸ் மூவி நம்ம நிறைய ஹாலிவுட்லாம் பார்த்துருப்போம். அதை வச்சுட்டு 2 பேருமே ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங், ஒன்லி பர்ஃபார்மன்ஸஸ் வச்சு மட்டுமே ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் த்ரில்லரும் போது நிறைய ஒரு சைக்கோ கில்லர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் இல்லாமல் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒன் பிளேஸில் நடக்கிற மாதிரி ஒரு படம். ஒன் அண்ட் ஒன்லி பர்ஃபார்மன்ஸ். கல்யாணம் எவ்வளோ பெரிய நல்ல ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும், பிரியாலையா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் ஒரு டெபியூனில் அவங்க 2வது படம் தெரியவே இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமுடைய சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் ரொம்ப நல்லா மேக்கிங், அந்த படத்துக்கான டோன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஃப்ரேமிங்லாம் நல்லா இருக்குது. சாம் சிஎஸ் அண்ணா சொல்லவே வேணாம், பயங்கரமாக பிஜிஎம் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் நாகூரான்றதை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவரால் இது டெபியூ ஃபிலிம் மாதிரி சிவராஜுக்கு தெரியல, நல்லா அழகாக ஒரு டைட்டாக ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 ஆர்டிஸ்ட் பிரேமனாவும் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் அந்த 2 பேர் வச்சு மட்டுமே பண்ணது சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் பார்க்கணுன்னா ஒரு 18th தியேட்டர்ஸில் ட்ரெண்டிங். எல்லோரும் படம் பாருங்கள். கண்டிப்பாக 18th படம் ட்ரெண்டிங்காக போகும். நன்றி. இப்போ தான் ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். சில திரைப்படங்கள் அதை பற்றின எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அப்படியே போய் பயங்கரமாக நம்மளை ஆச்சரியப்படுத்திடும் அந்த திரைப்படம். அப்படி என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின திரைப்படம் தான் ட்ரெண்டிங். இன்றைக்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பர்டிகுலராக அவங்க அந்த ஒரு உழைப்பை நோக்கிய ஒரு நகர்வு இருக்கும். அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா மூலமாக அந்த வருமானங்களை, உழைப்பில்லாத ஒரு வருமானங்களை நோக்கி ஒரு முயற்சி இருக்கும். அவங்க அத்தனை பேருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ரைட்டிங், பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஆக்டர்ஸ் கலையரசனும் சரி, பிரியாவும் சரி பின்னியிருக்காங்க. அப்புறம் பிரியா ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருந்தா கூட இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான, நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு அழகான ஹீரோயின் அந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. என்னுடைய சகோதரர் பிரேம் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு சினிமா பாருங்கன்னு சொல்கிறத 2-3 ஆப்ஷனில் சொல்லுவோம். ஒன்று அது ஏன் படம், அதனால் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் போய் சொல்லுவேன், அது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் வேறு வழியே இல்லை, தெரிஞ்சவங்க அவங்களுக்காக ஒரு படம் நல்லா இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இது 2வது ஆப்ஷன். 3வது மனசார ஒன்று சொல்லுவோம், தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் 3வது ரகத்தில் இந்த படத்தை சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான திரைப்படம், ரொம்ப நல்ல படம். எல்லோரும் தியேட்டரில் படம் பாருங்கள். இந்த படத்தை தயாரிச்சிருக்க தயாரிப்பு நிறுவனம் திரு ஆனந்த் அவர்கள், அவங்களுடைய மனைவி மீனாட்சி அவர்கள்லாம்
எப்படி இந்த மாதிரியான ஒரு அழகான கதையை தேர்ந்தெடுத்து ஒரு இந்த நல்ல இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக சாம்சி சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்ல கேமராமேன், பியூட்டிஃபுல்லாக படம் மொத்தமாக டோட்டலாக ஒரு படம் நல்லா இருக்கிற படமாக இந்த படம் நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து பயங்கர அந்த என்கேஜிங்காக அந்த த்ரில்லர் எங்கேயுமே குறையாமல் ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதில் பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இது மெயினாக வந்து மக்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூடியூபர்ஸ்க்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அண்ட் ரியாலிட்டி ஆஃப் யூடியூப் லைஃப் அண்ட் யூடியூப் பீப்புளுக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் ட்ரெண்டிங்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து யாரெல்லாம் போகிறாங்க அவங்களாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கே ரியாலிட்டி ஆஃப் லைஃப் தெரியும். கண்டென்ட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கண்டென்ட் என்ன, டெய்லி தூங்கும் போதே நாளைக்கு என்ன கண்டென்ட்னு யோசிக்கிற பீப்புள் வந்து இனிமேல் நிறையா யோசிப்பாங்க, இது நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டர் சார் வந்து எந்த அளவுக்கு யூடியூப் பார்க்குறாங்கன்னு தெரியாது, பட் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லாக வந்து அதை டெலிவரி பண்ண முடியுமோ கொடுத்துருக்காங்க. ஒரு 4லேருந்து 5 பேரை வச்சு ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக முடியுமா, அதை என்டர்டெயினாக ஆக்கப்பூர்வமாக கொண்டு போக முடியுமான்னு கேட்குற கேள்விகளுக்கு பதிலாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். அண்ட் கலை ப்ரோ, பிரியா அவங்க 2 பேரோட வந்து சுற்றி ஹோல் லைஃப் ஜேர்னியை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே காட்டுறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரியலாக வந்து காட்ட முடியுமோ காட்டியிருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அது ஜஸ்ட் யூடியூபர்ஸ் மட்டும் வந்து இதில் பாடம் எடுத்துக்க முடியாது, காமன் பப்ளிக்கு இதில் நிறைய வந்து லெசன்ஸ் இருக்குது. நிச்சயமாக எல்லோரும் பாருங்கள். நல்ல கருத்து உள்ள படங்களை, நல்ல ஒரு படைப்புகளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹோல் க்ரூ அண்ட் காஸ்ட்டுக்கு 11 விஷஸ் கொடுக்குறோம். எல்லாம் அவங்களுக்கு டபுளாக கிடைக்கட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ட்ரெண்ட் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், ப்ரிவ்யூ ஷோ. ஸோ எங்கள் சீன் மட்டும் பார்க்குறதுனால எனக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அந்த எப்படி இந்த கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆச்சு, எண்டில் வேறு லெவலில் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல சொல்கிற மாதிரி நான் ஒரு ரசிகனாக தான், நான் நடிச்சிருந்தாலும் ரசிகனாக தான் படம் பார்ப்பேன். உண்மையிலே அந்த ஃபைனலாக ஒரு 20-25 மினிட்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் சாதாரண கஷ்டம் கிடையாது. பல கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பிரமாதமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலையரசன் கலக்கியிருக்காரு. ஹோல் டீமே, டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. குட் டீம் ஒர்க், நல்லா வந்திருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.